அன்பிற்கினிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். இந்த காணொளி பதிவில் மேலிருந்து கீழாக அஸ்திவாரமே இல்லாமல் அமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான கோயிலின் வரலாறை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆம், கழுகுமலை வெட்டுவான் குடவரை கோயில். பெரும் பாறையை குடைந்து கட்டப்பட்ட இந்த கோயில் தென்னிந்தியாவின் எல்லோரா என்று அழைக்கப்படுகிறது. 1000 வருடங்களை கடந்து கலைநயத்துடன் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட மிக சிறிய கோயில் இந்த வெட்டுவான் கோயில். தமிழகத்தின் மிக பழமையான கோயில்களில் மிக சிறிய கோயிலாக இந்த கோயில் அமைந்திருக்கிறது. கருவறை, கோபுரம், அர்த்த மண்டபம் என்று கோயிலுக்குரிய அனைத்து அம்சங்களுடன் 1200 ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட மிக சிறிய கோயில் இது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது கழுகுமலை பேரூராட்சி. இந்த ஊரிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் பயணித்தால் கழுகுமலை என்று அழைக்கப்படும் அரைமலையை அடையலாம். இந்த மலை மீதுதான் மலை குடவர கோயிலான ஒற்றை பாறையில் வெட்டுவான் கோயில் செதுக்கப்பட்டுள்ளது. ஒரே பாறையில் வெட்டப்பட்டுள்ளதால் இது வெட்டுவான் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. கிபி 8ஆம் நூற்றாண்டில் பரந்தாங்க நெடுஞ்சடைய வரகுணன் என்னும் பாண்டிய மன்னன் காலத்தில் திராவிட கட்டுமான கலையமைப்பில் வெட்டப்பட்டது. மலை மீதிருந்து பார்த்தால் இந்த கோயில் கண்ணுக்கு தெரியாது. கிடைமட்டத்தில் இருந்து 7.5 கிலோமீட்டர் ஆழத்தில் பாறையை செதுக்கி உருவாக்கி இருக்கிறார்கள். கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கோயில் மேலிருந்து கீழ் நோக்கி வெட்டப்பட்டிருக்கிறது. சிவபெருமானுக்காக எழுப்பப்பட்ட இக்கோயிலின் அடிப்பகுதி மட்டும் முழுமை பெறாமல் இருக்கிறது. முற்று பெறாவிட்டாலும் கூட தெய்வீக தன்மையுடன் பிரம்மா, திருமால், தேவக்கன்னியர்கள், பூதகணங்கள் என்று பல்வேறு சிற்பங்கள் காணப்படுகின்றன. சிற்பங்களின் சிறப்புகள் அவ்வளவு நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் கோயில் முகப்பில் சிவபெருமானும் உமையவளும் அருகருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் சிற்பம் பேரெழில் வாய்ந்தது. நாள் முழுவதும் பார்த்து கொண்டே இருக்கலாம். தற்பொழுது கோவில் கருவறைக்குள் சிவலிங்கத்துக்கு பதிலாக விநாயகர் சிலை வைத்து வணங்கப்படுகிறது. திருமலை வீரர், பரந்தாங்க வீரர் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய நாட்டு படைகள் இந்த ஊரில் தங்கி இருந்தது பற்றி கல்வெட்டுகளில் குறிப்புகள் காணப்படுகின்றன. மற்ற குடைவர கோயில்களில் இல்லாத தனி சிறப்பு இந்த வெட்டுவான் கோயிலுக்கு உண்டு. பொதுவாக கட்டிடங்களை கட்டும்போது முதலில் அஸ்திவாரம் அமைத்து கீழிருந்து மேலாக கட்டத் தொடங்குவார்கள். ஆனால் கழுகுமலை வெட்டுவான் கோவிலோ மேலிருந்து கீழாக கட்டப்பட்டுள்ளது. அஸ்திவாரம் எதுவும் இல்லாமல் பாறையை பா வடிவத்தில் 7.50 மீட்டர் ஆழத்திற்கு சதுரமாக வெட்டி எடுத்து அதன் நடுப்பகுதியை கலசமாக கொண்டு சிகரம், தளம், கூரை, பின் சுவர்கள் என மேலிருந்து கீழ் நோக்கி குடையப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கோபுரத்தில் அமைந்திருக்கும் சிலைகள் அனைத்தும் ஒரே பாறையில் செதுக்கப்பட்டிருக்கிறது. வேறு எந்தவித செதுக்கப்பட்ட சிற்பங்களும் இதில் பொருத்தப்படவில்லை. இது பார்ப்பதற்கு அகழ்வாராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்ட கோயில் போல் அமைந்திருக்கிறது. சிவனை முதன்மை கடவுளாக கொண்டு பல வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதில் மிக முக்கியமான கோவில்களில் ஒன்றுதான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் நகரில் உள்ள கைலாசநாதர் கோவில். இதற்கு எல்லோரா குகை என்று மற்றொரு பெயரும் உண்டு. ராஷ்டிரகூட மன்னர் கிருஷ்ணா என்பவரால் 8ஆம் நூற்றாண்டில் கைலாசா கோயில் கட்டப்பட்டது. மேலும் இது கைலாச மலையை ஒட்டியவாறு அமைந்திருக்கும். இந்த கோவிலும் மேலிருந்து செங்குத்தாக ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட இந்த கைலாசா கோயிலை கட்ட 20 ஆண்டுகளில் சுமார்
40 லட்சம் டன் பெரிய பாறைகள் வெளியேற்றப்பட்டன என்று ஆய்வில் தெரிய வருகிறது. அதே போன்ற அமைப்பில் செதுக்கத் தொடங்கி முற்றுப்பெறாத கோயில்தான் இந்த வெட்டுவான் கோயில். அதனால்தான் இதை தென்னகத்தின் எல்லோரா என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த கோவிலில் சிவனை முதன்மை கடவுளாக வைத்து கட்டப்பட்டது என்பதால் இது மினி கைலாசா என்றும் அழைக்கப்படுகிறது. கைலாசநாதர் கோவில் அமைந்திருப்பது போலவே இங்கும் கிழக்கு நோக்கி சிகரத்தில் சிவன் மற்றும் பார்வதியின் சிலை செதுக்கப்பட்டிருக்கும். சிவனும் பார்வதியும் உரையாடுவது போன்ற அமைப்பில் செதுக்கப்பட்டிருக்கும். தட்சிணம் என்றால் தெற்கு என்று ஒரு பொருள் உண்டு. அதை குறிக்கும் விதத்தில் வெட்டுவான் கோவிலின் சிகரத்தின் தெற்கு திசையில் தட்சணாமூர்த்தியின் சிலை செதுக்கப்பட்டுள்ளது. மிருதங்க தட்சணாமூர்த்தி அமைந்திருப்பது தனி சிறப்பு. இந்த கோவில் சிகரத்தில் திசைக்காவலர்கள், வனரக மகளிர் மற்றும் திசை பெண்களின் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. அவற்றில் பாதி முற்றுப்பெறாமலும் ஒரு சில பிற்காலத்தில் சேதமானதாகவும் காணப்படுகிறது. பூத கணங்கள் வெவ்வேறு முகபாவனைகளுடன் இடம்பெற்றிருக்கும். மனித முகம், வானர முகம், விலங்கு முகம், இசைக்கருவிகளை வாசித்தவாறும் நடனமாடியவாறும் பாம்பை கொண்டு விளையாடுவது போல பல்வேறு அமைப்புடன் வெட்டுவான் கோவிலின் சிகரத்தில் பூத கணங்கள் செதுக்கப்பட்டிருக்கிறது. வெட்டுவான் கோயில் குறித்து இந்த பெயர் வந்ததற்கான காரணம் குறித்தும் சுவாரஸ்யமான கதையொன்று இந்த பகுதி மக்கள் மத்தியில் உலாவி வருகிறது. பாண்டிய நாட்டில் புகழ்பெற்ற சிற்பி ஒருவர் வாழ்ந்து வந்தார். கல்லுக்கு உயிர் கொடுக்கும் வித்தை அறிந்த வித்தகர் அவர். அவருக்கு ஒரு மகன் இருந்தான். இருவரும் ஒரு நாள் கோயில் திருவிழாவுக்கு சென்றனர். அப்போது அவரது மகன் கூட்டத்தில் தொலைந்து போய்விட்டான். தனது மகனை பல இடங்களில் தேடியும் சிற்பியால் கண்டுபிடிக்க முடியவில்லை. வருடங்கள் பல உருண்டோடின. மகனை இழந்த துயரத்தில் அரைமலை என்று அழைக்கப்படும் இந்த கழுகு மலைக்கு வந்த சிற்பி இங்கேயே தங்கிவிட்டார். சமண துறவிகளுக்கு வேண்டிய சிலைகளை செதுக்கி கொடுத்து வந்தார். அப்போது சிற்பியிடம் வந்த மக்கள், இளம் சிற்பி ஒருவன் கற்களை செதுக்கிக் கொண்டிருக்கிறான், நீ என்ன செதுக்குகிறாய்? அவன் எவ்வளவு நேர்த்தியாக சிலைகளை செய்கிறான் தெரியுமா என்று கூறினார்கள் வந்தவர்கள். போகிறவர்கள் அனைவரும் அந்த இளம் சிற்பியை பற்றி பாராட்டி செல்லவே அவருக்கு கோபம் தலைக்கு ஏறியது. இளம் சிற்பி மீது வெறுப்பும் ஆத்திரமும் அதிகமாகியது. ஒரு நாள் கோபத்துடன் இளம் சிற்பியை நோக்கி சென்ற சிற்பி தன் கையில் வைத்திருந்த உளியால் அவரை தலையில் தாக்கினார். உடனே இளம் சிற்பி வலி தாங்காமல் அப்பா என்று அலறியபடி கீழே விழுந்தான். குரல் கேட்டதும் நடுங்கிப் போன சிற்பி ஓடிச் சென்று கீழே விழுந்தவனை தாங்கிக் கொண்டார். அப்போதுதான் இளம் சிற்பியின் முகத்தை பார்த்தார். ஒரு கணம் துடித்து போனார். ஆம், காரணம் திருவிழாவில் காணாமல் போன தனது மகன் தலையில்தான் உளியால் வெட்டியிருந்தார். தனது மகன் செதுக்கிய சிற்பங்களையும் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட கோயில்களையும் பார்த்து மலைத்து போனார் சிற்பி. தலை வெட்டப்பட்டு இறந்த தனது மகனை தூக்கி தனது மடியில் போட்டு புலம்பினார். இதனால் தான் இந்த கோயில் பணிகள் பாதியிலே நின்று விட்டது என்று கூறுகிறார்கள் இப்பகுதி மக்கள். எனவே வெட்டுவான் கோயில் என்ற பெயர் பெற்றதாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது. இது செவிவழி கதைதான் என்றாலும் கோயில் மீதான நம்பிக்கை இந்த ஊர் மக்களோடும் வாழ்வியலோடும் இந்த கோயிலோடும் இணைந்து விட்டது. இந்த கதை இல்லாமல் வெட்டுவான் கோயில் இல்லை. அழகான சிற்பங்களையும் தந்தை மகன் பாசத்தையும் தாங்கி இன்று உயிரோவியமாக பாறை மீது கம்பீரமாக நிற்கும் இந்த கோயில் கழுகுமலையின் வெட்டுவான் கோயில் மட்டுமில்லாமல் சமண சிற்பங்கள் நிறைந்த சமண படுக்கைகளும் முருகன் கோவிலும் இருக்கின்றன. இந்த வெட்டுவான் கோவிலுக்கு அருகில் அதிக அளவிலான பண்டைய காலத்து சமணர்களின் புடைப்பு சிற்பங்களை பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் அதிக அளவிலான சமணர்களின் சிற்பங்களை ஒரே இடத்தில் இங்கு காண முடிகிறது. மலையின் சரிவில் சமண
தீர்த்த தங்கரங்களின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. மேலும் இங்கு சமண சித்தாந்தம் போதிக்கப்பட்டது. இந்த சிற்பங்கள் பண்டைய மன்னன் பரந்தக நெடுஞ்சடையன் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டவை என்றும் கல்வெட்டுகளின் மூலம் அறிய முடிகிறது. இங்கு இருக்கும் சமண படுக்கைகள் பிரசித்தி பெற்றவை. பல்வேறு சமண சிற்பங்கள் ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்றும் அதே எழிலுடன் காட்சியளிக்கிறது. மகாவீரர், பாகுபலி, பர்சுவநாதர் போன்ற 150 தீர்த்த தங்கரங்களின் சிற்பங்கள் கழுகுமலை முழுவதும் நிறைந்திருக்கின்றன. இங்குள்ள கழுகுமலை முருகன் கோவிலும் ஒரு குடைவரை கோயிலாகும். கழுகுமலை அடிவாரத்தில் அமைந்திருக்கும் எழில்மிக்க தலம்தான் இது. இந்த தலத்தில் முருகப்பெருமான் போர்க்களத்தில் காட்சி தருகிறார். அற்புதங்கள் நிகழ்த்துவதில் நிகரற்றவர் இந்த தலத்தின் கழுகாசமூர்த்தியான சிவசுப்பிரமணியர். தமிழகத்தில் இருக்கும் 1200 ஆண்டுகால அதிசயம் இந்த வெட்டுவான் கோயில். வாழ்நாளில் ஒருமுறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய இடம் இந்த வெட்டுவான் கோயில். இதை போன்று இன்னும் இந்த வெட்டுவான் கோயிலின் சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த காணொளி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும்.